ஹலோ எவ்ரிஒன். நிறைய பேர் இப்போ தான் ட்ரேடிங்கில் புதுசாக என்ட்ரி ஆகிருப்பீங்க. ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீம்ஸோடு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஷார்ட்ஸில் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸில் வந்து காமிக்கிற மாதிரி நிறைய மானிட்டர்ஸ் வச்சு வந்து தானும் வந்து ட்ரேட் பண்ணணும், வேலைக்கே போகக்கூடாது, டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரேடிங் பண்ணால் போதும், நம்ம மில்லியனர் ஆகிடலாம், அவங்க ஒர்க் லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், டெய்லி லைஃப் வந்து ஃபுல் 9 to 5 ஜாப் வந்து கிடையாது, எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ பட் வந்து ரியாலிட்டிங்கிறது வந்து நிஜமாகவே வேறு தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணுன்னாலும் சரி, இப்போ ட்ரேடிங்கில் பிகினராக இருந்தாலும் சரி, சில பாயிண்ட்ஸ் வந்து தெரியாமல் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ட்ரேடிங்குள்ளே வந்து போயிடாதீங்க. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ டோன்ட் ஸ்டார்ட் ட்ரேடிங் பிஃபோர் சீயிங் திஸ். இட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் ட்ரேடில் பில்லியனர் ஆக முடியாது. இதுதான் வந்து ரியாலிட்டி. இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு உடனே ஒரு 5 மினிட்ஸில் அது வந்து 10x ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது வந்து கண்டிப்பாக அது முடியவே முடியாது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு எக்ஸ்பைரி டேயில் ஒரு 5 ரூபீஸில் ரொம்ப சீப்பான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னா, அந்த 5 ரூபீஸ் ஆப்ஷனை ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லாட்டை வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ ஃபுல் கேபிட்டலை வந்து இறக்கியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ட் ஆஃப் த டே, எக்ஸ்பைரி டே எண்டில் அது ஃபுல்லாக வந்து 0 ஆகிருக்கும். ஸோ எப்படி அப்படின்னு தெரியாமல் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த கேபிட்டல் வந்து மாறிடும். ஸோ ஒரு சிங்கிள் ட்ரேடில் யூ ஓன்ட் பிகம் அ மில்லியனர். அதுதான் வந்து உண்மை. ஸோ ஈவன் நீங்கள் வந்து வெல் ப்ராக்டிஸ்டு வந்து ட்ரேடர்ஸே இதை வந்து பண்ண முடியாது. இதுதான் உண்மை. அப்புறம் வந்து என்னென்னா, நம்மளா போய் வந்து நம்ம கேபிட்டலை வந்து இழக்கிறத தாண்டி, ஸோ நிறைய பேர் வந்து கால்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம தான் சொந்த செலவில் சூனியம் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேரை நம்பி அவங்க பின்னாடி போய் குழிக்குள்ளே விழுந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நிறைய டெலகிராம் குரூப்ஸ் வந்து இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 9:15க்கு வந்துட்டு ஒரு டிப் தருவாங்க. இந்த ஸ்டாக் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை நிஃப்டியில் வந்து கால் ஆப்ஷன் என்ட்ரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அதையே வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம கேபிட்டலை வந்து லூஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்து இது மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணாதீங்க. ஸோ ஈவன் வந்து நான் வந்து ட்ரேடிங் எஜுகேஷன் தரேன், ட்ரேடிங் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அநியாயமான வந்து ஃபீ பே பண்ணுற அந்த கோர்சஸும் இருக்குது. ஸோ அதையெல்லாம் பிலீவ் பண்ணி நீங்கள் இறங்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு பேசிக் ஐடியாவை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு அன்வான்டான ஒரு குரூப்பை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ். இந்த பிகினர்ஸ்க்கு வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஸோ ஒரு ஒன் டைம் லாஸ் ஆகிடுச்சினாலே அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்டக் ஆயிடுவோம். அப்போ நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிப்போம். கண்டிப்பாக தப்பு தான் பண்ணியிருப்போம். பட் வந்து என்னென்னா, அந்த லாஸ் வந்து நீங்கள் ஒரு லிமிட்டடாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு அது மாதிரி மெயின்டைன் பண்ணுறவங்க தான் வந்து ஒரு குட் ட்ரேடர் ஆக முடியும். ஸோ என்னென்னா, ஈவன் பிக் ட்ரேடர்ஸ் கூட வந்து லாஸஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து என்னென்னா, இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் பிக் ட்ரேடர்ஸ் கூட அவங்க வந்து தன்னோட லாஸஸை ரொம்ப வந்து ஈஸியாக அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எதனால் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒன்லி நான் வந்து ப்ராஃபிட்டை மட்டுமே காட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, அவங்க நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ ட்ரேடிங்கில் போனால் ப்ராஃபிட்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும், என்னைக்காவது தான் லாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிருவாங்க அப்படின்ட்டு தான் ஈவன் வந்து பிக் ட்ரேடர்ஸ் கூட தன்னுடைய சோஷியல் மீடியாவில் லாஸஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து 15 lakhs வந்து நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி வந்து 25 lakhs வந்து லாஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வெறும் எக்ஸ்டர்னல் ரீசன்னால் இப்படியா ஆயிடுச்சு அப்படின்னு ஃப்ரீயாக வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளட் பாத் வந்து எல்லாருக்குமே சேம் தான். பிகினராக இருந்தாலும் சரி, பெரிய ட்ரேடராக இருந்தாலும் சரி. ஸோ எவ்ரி ஒன் மேக் லாஸஸ் இன் ட்ரேட். இதுதான் வந்து உண்மை. ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஒரு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் ஸ்டக் ஆகிடாதீங்க. அந்த லாஸை வந்து லிமிட்டடாக வச்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுட்டு. இதுதான் வந்து மெயினு. ஸோ 3வது கேம்லிங். நிறைய பிகினர்ஸ் வந்து கேம்லிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
அவங்களுக்கு வந்து தெரியாது. தான் கேம்ப்லிங் பண்ணிட்டு இருக்கிறதே அவங்களுக்கு வந்து தெரியாது. உதாரணத்துக்கு என்னோட ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ரைடே அ ஃப்ரைடே வந்து நான் என்ன பண்றேன், அப்போலாம் வந்து அ வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியோட ஸ்டார்ட்டிங் டே ஃப்ரைடேல வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் வாங்குனேன். ஒரு சனி, ஞாயிறு வந்து அது ஹோல்ட் ஆச்சு. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்த்தா 13,000 ப்ராஃபிட். ஸோ வெரி அப்நார்மல். ஸோ ட்ரெண்ட் வந்து ஏதோ அப் ட்ரெண்டில ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு போல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் நான் நினச்சேன், நான் பெரிய வந்து ட்ரேடரு. ஸோ வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில சும்மா நம்ம காசு போட்டாலே வந்துரும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து அதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ட்ரேடிங் வந்து படிக்கவே ஆரம்பித்தேன். ஸோ வந்து ட்ரேடிங்க்கும் கேம்ப்லிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணீங்கன்னா தான் அது ட்ரேடிங். தெரியாமல் பண்ணீங்க அப்படின்னா அது கேம்ப்லிங் தான். ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். முதல்ல லேர்ன் பண்ணுங்கள், அப்புறம் பிளான் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஏர்னிங்ஸ் வந்து தன்னால் வந்துடும். ஸோ இது தெரியாமல் எந்த ஒரு யாரையும் ஃபாலோ பண்ணியோ இல்லை வந்து கேம்ப்லிங் பண்ணியோ உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை வந்து நீங்கள் இழந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இதில் போனால் குவிக் மணி வந்து கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி நம்ம உள்ளே வரோம். பட் வந்து ரியாலிட்டிங்கிறது வந்து வேறு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் எஜுகேஷனுக்கு வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மோர் ரியலிஸ்டிக்கான ட்ரேடிங் இன்சைட் தரேன். எந்த ஒரு கால்ஸும் வந்து நான் தரது கிடையாது. என்னோடய ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய டெய்லி ட்ரேடிங்கோட ஒர்க் ஃப்ளோ இதை தான் வந்து நான் வந்து சொல்வேன். எந்த ஒரு கால்ஸும் வந்து கொடுக்குறது வந்து கிடையாது. ஸோ இந்த எஜுகேஷன் வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா மட்டும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.